கைஸ், இன்னைக்கு நம்ம 2019ல ரிலீஸ் ஆன தி பிரேக் அப்படின்ற ஒரு சர்வைவல் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நியூ இயரை செலிப்ரேட் பண்ணதுக்காக மலையோட டாப்புக்கு போறாங்க. அங்க இருந்த கேபிள் காரை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் அதை ஆப்ரேட் பண்றவரை நைட் டைம்ல யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாரு. ஆனா எப்படியோ ஒரு லஞ்ச் எல்லாம் கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ண சொல்றாங்க. அவங்களும் கேபிள் கார்ல உட்காந்துடுறாங்க. அதுவும் அப்படியே நகர்ந்துகிட்டே போகுது. அதே நேரத்துல இங்க அந்த கேபிள் காரை ஆப்ரேட் பண்றவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால அவர் அங்கே இறந்து போயிடுறாரு. இவர் இறந்து போன விஷயம் தெரியாத அவங்களும் கேபிள் கார்ல ஜாலியா பாட்டு பாடிட்டு ஆட்டோ போட்டுட்டே வராங்க. சடனா அது ஒரு ஸ்டேஜ்ல நின்னுடுது. அதே நேரத்துல இங்க அந்த மலையில இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பனி புயல் அதிகமாகுது, அதனால மலைக்கு யாரும் போகாதீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அந்த குழுல அவங்க அந்த கேபிள் கார்ல இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அதுல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணும்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களை காப்பாற்ற யாராவது வந்தாங்களா, அந்த நேரத்துல இவங்க உயிரோட அந்த கேபிள் கார்க்குள்ள இருந்தாங்களா அப்படின்றதா இந்த முழு படத்தோட கதையே. சோ இப்போ கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்தது வாய்ஸ் மனுஷா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்துல ஸ்டார்டிங்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு கெக்கியா. இவ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதனால ஒரு லைவ் வீடியோ போடுறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர. இவ பேரு விக்கியா. இது எல்லாமே ஓகே, ஆனா என் பாய் ஃப்ரெண்ட் தொலை தான் தாங்க முடியல அப்படின்றாங்க. பக்கத்துல இருக்கிறது அவங்க பாய் ஃப்ரெண்ட், அவங்களோட பேரு டெனிஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதுக்கு அடுத்தது ஒரு குண்டான ஒருத்தவங்க வராங்க. இவங்க பேரு மைக்கேல். ஏ கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வர்றாரு. இவர் தான் ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்ட். இவங்க பேரு கெரி. கெரியும் ரொம்பவும் பொறுப்பானவர். அங்க இருக்கிற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து படத்தோட பேரை பிரேக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அவங்க சேனல்ல லைவ் வீடியோ எல்லாம் போடணும், நியூ இயர் செலிப்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு மேல போலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் வச்சிருப்பாங்க. இதுக்கு எல்லாமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மலை மேல நடக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நேரமா நடப்பாங்க. ஹீரோயினுக்கு செம்ம டயர்ட் ஆயிரும். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நடக்கணும் போது இன்னும் கொஞ்சம் கிட்டதான் வாங்க போலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து குண்டான வரும். இந்த பொருள்லாம் வச்சுட்டு நடக்க முடியல, சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் கையில வச்சுட்டு நடந்துட்டே இருப்பாங்க. அப்பதான் இதுதான் நல்ல டைம், வாங்க நம்ம போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருப்பாங்க. என்ன அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டே அப்படின்னும் போது ஹீரோயினும் இல்ல இன்னும் சொல்லல, அது சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. என்னன்னா அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல மாட்டாங்க. பின்னாடி தான் அவங்க பாய் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. டைம் அடிச்சு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அவங்க ரூமுக்கு வந்திருப்பாங்க. இதுக்கு மேலதான் வந்து கேபிள் கார் இருக்கும். அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஹீரோ அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வருவாரு. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. ஹீரோவும் அந்த கேபிள் கார் ஆப்ரேட் பண்றவர்கிட்ட கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க வந்தது லேட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், நாளைக்கு வேணா வாங்க மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. இதை கேட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். நான் உங்ககிட்ட சொல்லிதானே எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன், லாஸ்ட் மினிட்ல இப்படி பிளான சொதப்பாதுங்க. இதனால அங்க கொஞ்சம் சண்டை நடக்கும். அங்க இருந்து டெனிஸும், இங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னும் போது, இங்க பாருங்க பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, இங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா என்னால வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னும் போது அவர் ஒரு சின்ன போய் சொல்வாரு. என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நாங்க நாளைக்குள்ள இந்த மலைக்குள்ளனா எங்களை சில பேர் பிடிச்சிருவாங்க, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போய் சொல்லுவான். அதையும் அவர் கேட்பாரு. சரி ஓகே உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கேபிள் கார்ல உட்கார சொல்லிடுவாங்க. ஆப்ரேட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல ஹீரோ அவரோட பேக் ஒண்ணு காணும் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட பிரவுன் கலர் பேக் யாராவது பாத்தீங்களா, நான் இங்கதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னும் போது அங்க குண்டா இருந்தவரும், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நீ வேற வெறுப்பே தரடா, பேக் போனா போட்டும், அதுல ஏதாவது எக்ஸ்பென்சிவான பொருள் இருக்கான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னும் போது, அப்ப என்ன சீக்கிரம் உனக்கு வேற பேக் நான் வாங்கி தரேன் போது, இல்ல இல்ல எனக்கு அது முக்கியம், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க நான் தேடிட்டு வரணும் போது இதை கேட்டு ஹீரோயினும் கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இதை டிலே பண்ண வேணாம் அப்படின்னும் போது அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாங்க கிளம்ப ஆரம்பிக்கிறோம் வாங்க. ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து அவங்க போனா போட்டும் நீ ஏன் கூட வா அப்படின்னும் போது ஹீரோயினி இல்ல இல்ல நான் மேல போய் லைவ் வீடியோ எடுக்கணும், அதை என் சேனல்ல போகணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன், நீ பிளானே சொல்லப்பாத, நீ வேணா போ, நான் வரல எங்க கூட இருக்க போறேன்றதை சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு ஹீரோ நீங்க எதை வேணா பண்ணிக்கோங்க நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுவாரு. இப்போ அந்த கேபிள் கார் நகர ஆரம்பிக்குது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேபிள் கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த குண்டா இருக்கிறவங்களும் எதுக்கு எல்லாம் சோகமா இருக்கீங்க, வாங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் சோகமா இருப்பாங்க. அந்த குண்டா இருக்கிறவங்களும் கிட்ட போயிட்டு எதுக்கு சோகமா இருக்க, அவன் போனா போட்டோம், உனக்கு அதை விட பெட்டரானவங்க எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு பேசும்போது ஹீரோனிக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு புரியுது. உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படியே எல்லாமே பாட்டு பாடிட்டு ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா அவங்க போன அந்த கேபிள் கார் டக்குன்னு நின்றும். அதே நேரத்துல இங்க அந்த ஆப்ரேட் பண்றவரும் கீழே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. 15 நிமிஷமா நம்ம இங்கே தான் இருக்கும், எப்ப இது ஸ்டார்ட் ஆகும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த குண்டா இருக்கிறாங்களும் எனக்கு அவசரமா வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த கதவு ஓபன் பண்ணிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கழுத்துல தான் அந்த டோரோட கீயும் இருக்கும். இப்ப அந்த கேபிள் கார் ஆப்ரேட் பண்றவரோ எந்த இடத்துல பவர் கட் ஆனதை கண்டுபிடிச்சிருவாரு. அதை ஆன் பண்ண உடனே இப்போ அந்த கேபிள் கார் லைட்டா சாய ஆரம்பிக்கும். அந்த குண்டா இருக்கிறவங்களும் விழ பார்ப்பாங்க. அதுக்குள்ள
டெனிஸ் அவனை காப்பாத்திடுவாரு. டெனிஸ் ரொம்ப தேங்க்ஸ், நீ மட்டும் காப்பாத்தல இந்நேரம் நான் பரலோகமே போயிருப்பேன், நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே பாட்டு பாடி திரும்ப ஓகே டைம் ஆச்சு வாங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அந்த குண்டா இருக்கிறவருக்கு ஹீரோட பேக் கிடைச்சிருக்கும். அவன் பேக் இங்கதான் இருக்குப்பா அப்படின்னு டேனியல் கால் பண்ணி ப்ரோ உங்களோட பேக் இங்கதான் இருக்கு ப்ரோ, நீங்க வந்து ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் வரல, அந்த பேக்ல இருக்க நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாமா, எனக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம்னா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவர் போனை வச்சிருவாரு. அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஒரு சரக்கு பாட்டில்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அந்த குண்டா செம குஷியாயிருவாரு. ஏன் புது பாட்டில் கிடைச்சிச்சு, நம்ம இங்க குடிச்சிட்டு மஜாவா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல அங்க ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அது கீழே விழும். அதுல என்ன இருக்கும்னா ஹீரோனிக்கு ப்ரப்போஸ் பண்ண ஒரு ரிங் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுக்குதான் இந்த இடத்துக்கே அவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. டேனியலும் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணதான் வந்திருக்கான் போல, பாவம் ரொம்ப அப்செட் ஆயிட்டான் போல அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. ஆனா அவரு போன் எடுக்க மாட்டாங்க. இப்போ கரெக்டா மணி 12 ஆயிடுச்சு. அங்க ஃபுல்லா பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க, ஜாலியா எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆயிருவாரு. ஏன்னா இந்த நியூ இயர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அவங்க கூட இல்ல. அதே நேரத்துல ஹீரோயினும் அங்க இருப்பாங்க ரொம்ப பணியா. அங்க இருந்து குண்டானவரும் சரி வாங்க டைம் ஆச்சு செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் குடிச்சிட்டு பட்டாசுலாம் கொளுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கேபிள் காருக்குள்ளே போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஹீரோனே கொஞ்சம் அப்செட்டா இருப்பாங்க. அப்படி செலிப்ரேட் எல்லாம் பண்ணி குடிச்சிட்டு அங்கேயே மட்டை ஆயிருவாங்க. அதே நேரத்துல இங்க அந்த கேபிள் காரை ஆப்ரேட் பண்றவரு ஏதோ ஒரு வீல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதை எட்டி பார்த்துட்டே இருப்பாரு. அப்போ அவர் கழுத்துல என்ன அந்த கீ அந்த வீல்ல மாட்டிக்கும், அவரோட கழுத்து அப்படியே நசிக்கிறோம். அந்த இடத்துல அவரும் இறந்து போயிடுவாரு. அந்த கேபிள் காரோட மெயினான இன்ஜின் எல்லாமே வெடிஞ்சு செதறிடும். அந்த கேபிள் காரும் இப்போ நடுவுலயே தொங்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் அந்த கேபிள் காருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியல. குடிச்சிட்டு அங்கேயே மட்டையறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த இடம் செமையா குளிருது. ஈரானி அப்படியே குளிர்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. எழுந்து பார்த்தா வெளியே ஒருத்தாங்க நிற்பாங்க. அது அவங்க பாய் ஃப்ரெண்டு தான். டக்குன்னு அங்க இருந்த கண்ணாடியை உடைப்பாங்க. அதை பார்த்து இறுதி கத்தி அலறி எழுந்துப்பாங்க. இதெல்லாம் கனவு தான். ரொம்ப நேரமா அந்த கேபிள் கார் ஒரே இடத்துல நிக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எழுப்பி கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து பார்ப்பாங்க. என்ன இது இப்படி நிக்குது, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி டேனியல் மேல போய் பார்ப்பான். யார்கிட்டயாவது உதவி கேட்க முடியுமான்னு பாப்பா. நாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த குண்டானவரும் போச்சு இனிமே நம்மளை காப்பது யாரும் வரமாட்டாங்க போலான்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க மார்னிங் ஷிஃப்ட்டுக்காக அந்த கேபிள் கார் ஆப்ரேட் பண்றதுக்காக சில லேடிஸ் வருவாங்க. என்னது இது, ஒருவேளை அவர் நைட்டே கிளம்பி போயிட்டார் போல, இங்க பாரு அவுட் பஞ்ச் கூட வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இந்த டேனியலும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த கேபிள் காரோட மேல போயிருவாங்க. அங்க ஏதோ சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி யாருக்காவது கால் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சிக்னலே கிடைக்காது. என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஃபுட் எல்லாமே காலியா இருக்கும். தண்ணி கூட அந்த குளிர்ல உறைஞ்சு போயிருக்கும். ஆபீசர் சில லேடிஸ் எல்லாம் வந்து சிக்னல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல கேபிள் கார் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வரும். உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையில அங்க மாட்டிட்டு இருக்கும், நாங்க வந்து சரி பண்றோம், ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால அவங்க சரி பண்ணும்போது பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்களோட முதல் நாளை சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க கேபிள் கார்ல இருக்கிற டேனியலும் இங்க வந்து நம்ம கீழே இறங்கி அதை உதவிக்கு கேட்க முடியுமான்னு பாக்கலாம்னு சொல்லி ஏதாவது பொருள் கிடைக்குதா அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு சில கயிறு எல்லாமே கிடைக்கும். இங்க ஹீரோவும் செம்ம கடுப்புல இருந்தனால அந்த ஒரு பாத்ரூம் அப்படியே குடிச்சிட்டு மட்டையாய் கிடப்பாரு. எழுந்த உடனே அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்ட, எப்படி போச்சு நேத்து அப்படின்னு கேட்கும்போது அம்மா நீ வர வெறுப்பேத்தாதான், ஒண்ணுமே நடக்கல, நான் வீட்டுக்கு தான் வரேன், போனை வை அப்படின்னு சொல்லி அவர் போன் வச்சிருவாரு. அவரோட ரூம் எல்லாமே செக் அவுட் பண்ணிடுவாரு. சரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் சொல்லி கதவு தட்டுவாரு. ஆனா அங்க யாருமே ஓபன் பண்ண மாட்டாங்க. சரி இவங்க பார்க்க வேணா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லி அங்க அந்த டாக்ஸியை கூப்பிடுவாரு. ஏர்போர்ட்டுக்கு என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸில அவரு போயிட்டு இருப்பாரு. கேபிள் காருக்குள்ள இருக்கிற டேனியல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் சரி நம்ம எப்படி இருந்தாலும் கீழே இறங்கி தான் போய் உதவி கேட்கணும், வேற வழியே இல்லைன்னு. அப்பதான் டேனியலோட கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம ஏன் போனோம், நம்ம எங்கே இருக்கலாமா, ஏதாவது ஹெலிகாப்டர் வரும் நம்மள பாப்பாங்க, நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, இங்க இருந்தா நம்ம குள்ளே செத்துருவோம், நம்ம எப்படியாவது கீழே இறங்கி உதவிக்கு யாராவது கூப்பிடணும், அதான் ஒரே வழி. சரி போனதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணுமே சொல்லி தேடிட்டே இருக்கும் போதுதான் கெட்டியா அங்க இருக்கிற ஒரு கயிறை பார்த்திருப்பாங்க. ஆனா இதை கொடுக்க வேணாம், கொடுத்தா கீழே போகணும்னு நினைப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி அங்க எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லிடுவாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டு தேடி பார்க்கும்போது அங்க கயிறு இருக்கும். இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கெட்டியா மேல கோவப்படுவாங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவளை திட்டுவாங்க. வேற வழியெல்லாம் நம்ம கீழே போயிதான் அப்படின்னு சொல்லி கயிறு கட்டி எல்லாம் கீழே போகிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் அந்த குண்டானவரும் டேனியல் நீ போ, அதுக்கடுத்து நாங்க எல்லாம் வரோம் அப்படின்றத சொல்லுவாங்க. இதனால அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கோவம் வரும். இதுக்கு அவனே எல்லாத்துக்கும் போக சொல்ற, நீ எல்லாம் போக மாட்டியா, நீ சும்மாதான் இருப்பியா இங்க அப்படின்னு சொல்லும் போது மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். அந்த நேரத்துல டேனியல் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஃபர்ஸ்ட் டேனியல் போட்டோம், அதுக்கு அடுத்தது மைக் நீப்போ அப்படின்னு சொல்லி ஓரளவு பேசுவாங்க. இப்போ ஹீரோனியும் லைவ் வீடியோ போடுறாங்க. நாங்க இங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம், இப்போ நாங்க கீழே இறங்க போறோம், இதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் வீடியோ போடுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களா இறங்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேனியல் தான் கீழே இறங்குவாரு. மற்றவங்க எல்லாமே மேல இருந்து கையில ஸ்லோவா கீழே இறக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இங்க அந்த கேபிள் கார் ஆப்ரேட் பண்ற அந்த இடத்துக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. நாங்க போகணும்னு சொல்லும்போது இல்ல இப்ப அது ஒர்க் ஆகல, நீங்க வேற வழியா மலைக்கு மேல போங்க அப்படின்றத சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப டெனிஸ் கீழே பொறுமையா இறங்கிட்டே இருப்பான். அப்படியே அந்த கயிறை அவங்க ஸ்லோவா இறக்க அவன் கீழே போயிட்டே இருப்பான். அப்பதான் அவனோட பேகை கீழே போடுவான். அப்படி பேக கீழே போடும் போது கீழே அவன் என்ன நினைச்சிருப்பானா, பாறைகள் இருக்கு பனி இருக்குன்னு நினைச்சிருப்பான். பேக் போட்டு உடனே தெரியும் அது வெறும் மெல்லிசான பனிகள் மட்டும்தான் மேல இருக்குன்னு. அந்த பேக் விழுந்த உடனே அந்த இடமே அப்படியே உடஞ்சி இன்னும் ஆழத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன கீழே இறக்காதீங்க மேல இழுங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான். அவன் வெயிட் போட அவங்க எல்லாம் இன்னும் கீழே இறக்கணும்னு நினைச்சு கீழே இறக்கி விட ஆரம்பிப்பாங்க. அவனும் மேல தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த கயிறை இன்னும் அதிகமா இழுக்க ஆரம்பிப்பான். அப்படி இழுக்கும் போது ஒரு கம்பியில தான் அந்த கயிறை கட்டியிருப்பாங்க. அந்த கம்பி வளைஞ்சு அப்படியே உடஞ்சி டெனிஸ் இனிமே கீழே விழுவான். அவனை பிடிச்சிட்டு இருந்தா அந்த குண்டானவரும் கீழே விழுந்துருவாரு. 2 பேரும் தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட காலையும் அடிபட்டும். கெட்டியாதான் அவங்க எல்லாரையும் கயிறுல பிடிச்சிட்டு இருப்பா. அவளோட கை ரொம்ப வலிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களை காப்பாத்துன்னு சொல்லி மேல எழுத்துக்கிட்டே இருப்பா. அப்பதான் அந்த குண்டானவன் என்ன பண்ணுவானா, கீழே இருக்கிற டேனியல் வெயிட்டா இருக்கான், அவனை முதல்ல கட் பண்ணி விட்டணும், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி கத்தி எடுத்து அவன் தொங்கிட்டு இருந்தா அந்த கயிறை வெட்டி விட்டுருவாங்க. டேனியல் கீழே விழுந்து இறந்துருவான். இப்ப அந்த குண்டானவன் எப்படியோ தப்பிச்சு மேல வந்துருவான். இதை பார்த்த டேனியலோட கேர்ள் ஃப்ரெண்டு கோவப்படுவா. நீ அவனை கொலை பண்ணிட்ட, நீ மோசமானவன், மரியாதையா போய் அவனை காப்பாத்த உயிரோட தான் இருப்பான்னு சொல்லி கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிப்பா. அப்பதான் கெட்டியா ஒரு விஷயத்த பாப்பா. அந்த பொண்ணோட கால செமையா ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும். அசையாதான் அப்படியே இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணோட காலை பெல்ட் வச்சு டைட்டா கட்டுவாங்க, ரத்தம் போகாத அளவுக்கு. அப்படி டைட்டா கட்டிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த குண்டானவரும் நம்ம ஏதாவது குரல் கொடுக்கணும்னு சொல்லி கேபிள் காரோட மேல போய் கத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதே நேரத்துல கெட்டியாவும் அந்த பொண்ணோட காலை நல்லா இறுக்கமா டைட்டா கட்டிட்டு அங்க எமர்ஜென்சி லைட் எடுத்து ஆன் பண்ணுவான். மேலே காமிச்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த ஹெலிகாப்டர் போயிடும். ஹீரோயினும் எப்படியா எங்களை பாருங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவ கத்திக்கிட்டே இருப்பா. அதை பார்த்து அந்த குண்டானவரும் நீ கத்துறது பெஸ்ட், நம்ம எல்லாம் சாகதான் போறோம், எல்லாரையும் நீ தானே எங்க கூட்டிட்டு வந்தா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அவரை அடிக்க ஆரம்பிப்பாரு. அவளும் அங்க வந்து தப்பிக்கும் போது தவறி கீழே விழுந்துருவா. அப்போ இவங்க மேல ஏறி வந்து அந்த கேட் நல்லா டைட்டா க்ளோஸ் ஆயிரும். அதை ஓபன் பண்ண பாப்பாங்க. ஆனா அவங்களால ஓபன் பண்ண முடியல. பனினால அதை நல்லா இறுகி பிடிச்சுப்பேன். இதனால அந்த குண்டானவன் இன்னும் கடுப்பாயிருவா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இப்ப நம்ம எங்கேயே இருந்தோம்னா பனியில செத்துருவோம், நம்ம எப்படியாவது உள்ள போய் ஆகணும், வேற வழியே இல்ல, உன்கிட்ட தானே இந்த கீ இருக்கு, நீ கீழே போய் அங்க இருக்க கதை ஓபன் பண்ணு. ஈரணி அதை பாப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். நான் எப்ப போக முடியாதுன்னும் போது அவன் ஈரணியை அடிக்கிறதுக்காக வருவான். அவக்கு இருந்து அந்த எமர்ஜென்சி லைட் எடுத்து ஆன் பண்ணுவான். ஆனா அது கொஞ்ச நேரம் தான் ஒர்க் ஆகும். இதை பார்த்து அந்த குண்டானவரும் இப்பப்பா நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி அங்க இருந்த கம்பி எடுத்து உடைச்சு அவளை அடிக்கிறதுக்காக வருவாரு. ஆனா அவளும் இவன் கிட்ட இருந்தா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கீழே இறங்கி அந்த கைவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த குண்டானவன் மேல இருந்து இரும்பு கம்பி வச்சு அந்த பொண்ணோட தலையிலே அடிக்க முயற்சி பண்ணுவான். ஆனா அவ தப்பிச்சு உள்ள எப்படியோ போயிடுவா. இங்க நம்ம ஹீரோவும் டாக்ஸில போயிட்டே இருப்பாரு. பாட்டு கேட்டே இருக்கும்போது டக்குனு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வரும். நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு வந்துட்டோமே, இது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வருவாரு. மேல அந்த குண்டானவன் கதவை தட்டிக்கிட்டே இருப்பான். அதனால அவ அதை டைட்டா பிடிச்சிட்டே இருப்பா. அவளோட ஃப்ரெண்டும் அந்த பாப்பாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த குண்டானவன் மேல இருந்த ஒரு இரும்பா உடைச்சனால இப்ப அந்த கேபிள் கார் அப்படியே ஒரு பக்கம் சாய ஆரம்பிக்குது. அந்த சாஞ்சனால அந்த குண்டானவன் கீழே விழுந்துருவான். ஹீரோ டக்குன்னு வேகமா கீழே விழுந்துறாங்க. தலையில அடிபட்டுறது அப்படியே மயக்கமா விழுந்து கிடக்குறாங்க. இந்த ஹீரோவும் கார்ல அவ கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாரு. சரி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கால் பண்ணி பார்த்தா ஹீரோனுக்கே காலே போகாது. உடனே அவங்க இந்த ரூமுக்கு கால் பண்ணுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிட்டு அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, ரூம்ல அவங்க இருக்காங்களா செக் பண்ணுங்க அப்படின்னும் போது இல்ல அவங்க இன்னும் ரூமுக்கே வரல சார் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆயிடுவாரு. உடனே அவங்க மீட் பண்ணணும்னு சொல்லி அதே டாக்ஸி எடுத்து திரும்ப என்ன அந்த ஹோட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்றத சொல்லுவாரு. எங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனி கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க கரெக்டா அந்த ஓட்டுக்கு பக்கத்துல தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணை திறந்து பாக்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லா பனியில அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அவங்க கையெல்லாம் அப்படியே தரையில ஒட்டி போயிடுச்சு. கையை கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அப்படியே கையை அவங்களால அசைக்கவே முடியல. அவளோட ஃப்ரெண்ட பாக்குறா. முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எழுப்ப பாக்குறாங்க. ஆனா இவங்க எழுந்துக்கவே இல்லை. அவங்க இறந்து போயிட்டாங்க. வேற வழியிலன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற அந்த கோட் எல்லாத்தையும் இவங்க போட்டுக்கிறாங்க. அந்த குளிர்ல அப்படியே உறைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த ஆல்கஹாலாம் வச்சு கையை ஓரளவு உணர்ச்சி வர அளவுக்கு பண்றாங்க. சில பொருட்கள்லாம் வச்சு நெருப்பு மூட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் கஷ்டப்பட்டு நெருப்பை மூட்டிட்டாங்க. அப்படியே நெருப்புக்குள்ள பக்கத்துல நிக்கும் போது இப்போ வெளியே இருந்த ஒரு பொருள் அந்த கண்ணாடி இடிச்சுட்டு உள்ள வந்துடுது. அதனால அந்த நெருப்பு அணிஞ்சு போயிடுச்சு. இதை பார்த்து ஹீரோயின் செம்மையா கோவப்படுறாங்க. இதுமேட்டு எனக்கு உயிர் வாழ்றேன்ற நம்பிக்கையே இல்லை. சரி சாகிறதுக்குள்ள ஒரு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லி கொஞ்ச நேரத்தை சாக போறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்க பாஸ் எனக்காக சில விஷயத்த சொல்றாங்க. நீ என் லைஃப்ல கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட். என்ன நீ அந்த அளவுக்கு பாத்துக்கிட்ட. ஆனா லைஃப் லாங் என்னால உங்க கூட இருக்க முடியாது. அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நீ எனக்கு கொடுத்ததை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். என் கையை பாரு அப்படின்றத சொல்றாங்க. அவர் விட்டுட்டு போனா அந்த ரிங்கை இவங்க போட்டுக்கிட்டாங்க. அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம இப்போ ஒரு ஃபேமிலியா இருக்கோம். அப்பா அம்மா பாப்பா. அம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னை மன்னிச்சிட்டு இந்த விஷயத்த கிட்ட முன்னாடி என்னால சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த வேதனையில அப்படியே எழுத அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றாங்க. எங்க ஹீரோ வந்து அந்த டாக்ஸி அப்படியே நின்றுச்சு. அதிகமான பனி பொழிவு
இருக்கிறதுனால யாராலையும் மேல போக முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதனால ஹீரோ சரி நானே நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மலை மேல நடந்து போயிட்டே இருக்காரு. அங்க அங்க அந்த பனிகளை எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய டிராக்டர் மாதிரியும் ஒரு மிஷின் இருக்கும். அதை ஆப்ரேட் பண்ற ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஏன் உதவி கேட்பாரு. என்ன எப்படியாவது மலைக்கு மேல கூட்டிட்டு போங்க, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இருக்கா, அவளை நான் காப்பாத்தணும் போது இல்லப்பா இதுக்கு மேல மேல போக முடியாது, பனி அதிகமா கொட்டுது அப்படின்னும் போது நான் அப்ப எப்படி போறது, நீ ஸ்ட்ரெயிட்டா மேல போ, அதுதான் ஒரே வழி அப்படின்றத அவர் சொல்லுவாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட பயப்படாம மலை ஏற ஆரம்பிச்சிருவாரு. இதை அந்த ஆளும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இங்க ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க பாப்பா கூட விளையாடிக்கிட்டே இருப்பா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோனியோட கனவு தான் அது. அவங்க கண்ணை முடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அதிகமான பனி பொழியுது. அது மட்டும் இல்லாம அவங்க தான் அந்த கேபிள் கார் இப்போ மொத்தமா விழுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இதுல இருந்தா நம்மளுக்கு ஆபத்தா இங்க இருந்து குதிச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த சில பொருட்கள் லைட்டா அவங்க கிட்ட ஒரு பாராஷூட் இருக்கும், பேக்ல பேக் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படியாவது மேல ஏறி போனோம்னு போயிட்டே இருக்கும்போது இப்போ அந்த கேபிள் கார் ஒரு பக்கமா சாயுது. இப்போ அவங்க கரெக்டா அந்த கண்ணாடி மேல படுத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி விரிசல் விட ஆரம்பிக்குது. இப்போ லைட்டா அந்த கேபிள் கார் ஆடுது. அவங்க இறந்து போன ஃப்ரெண்ட் அந்த கண்ணாடி விழுந்து அப்படியே கீழே விழுந்து போறாங்க. மேல ஏறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த கேபிள் கார் மொத்தமா கீழே விழுந்துடுது. இந்த கேபிள் கார் ஆப்ரேட் பண்ண அந்த ஆபீஸ்ல எமர்ஜென்சி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த வயசானவர் இறந்து போன விஷயம் இப்பதான் தெரிய வருது. அவரோட உடலை அவங்க எடுத்துட்டு போறாங்க. இந்த நேரத்துல ஹீரோவும் அங்க வர்றாரு. வந்து பார்த்தா அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த கேபிள் கார் கீழே விழுந்துருச்சு. அந்த கேபிள் காருக்குள்ள இருந்தவங்க எல்லாம் இறந்துதான் போயிருப்பாங்கன்றது அவருக்கு தெரியுது. இதை கேட்டு அவரும் ஷாக் ஆகி அழுதுகிட்டே வெளியே வந்து நிக்கிறாரு. இப்போ அந்த கேபிள் அந்த ரூம் மாதிரின்றது உடஞ்சிடுச்சு. ஆனா மேல அந்த இரும்பு மட்டும் இருக்கும். அந்த இரும்புல தான் ஹீரோனி இப்ப படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது மேல ஏறி இருப்பாங்க, அதனால உயிர் தப்பிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க யாருக்காவது நம்ம சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த அந்த கலர் லைட்ஸும் பாராஷூட் சில கிளாத்தும் இருக்கும், அதெல்லாம் அவங்க கயிறு மூலியமா பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஏதோ ஒரு விஷயம் மினுக்குதுன்னு சொல்லி ஹீரோ பாப்பாரு. உடனே அங்க இருந்து அந்த வட்டத்துக்குள்ள மாட்டிட்டு இருந்த அந்த கம்பியை இழுத்தா அது கண்டிப்பா மூவ் ஆகி மறுபக்கம் வரும். கண்டிப்பா ஹீரோனி அதுக்குள்ள இருப்பான்றது அவருக்கு தெரிய வரும். அதனால அந்த கம்பியை இழுப்பாருனால அவரால் எடுக்க முடியாது. அப்பதான் அவருக்கு உதவி பண்ண ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் ஓட்டிட்டு இருந்த அந்த வண்டியில அந்த கம்பியை வச்சு இழுக்க ட்ரை பண்ணுவாரு. இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கம்பியை வெளியே இழுத்துருவாங்க. அந்த வட்டம் திரும்பவும் சுத்த ஆரம்பிக்கும். ஹீரோனியும் அந்த கம்பியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மேல இருக்கிற இரும்பு மட்டும் நகர்ந்துகிட்டே வரும். இப்போ ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வருவாரு. ஹீரோனி கண்ணுக்கு இப்போ ரெட் கலர் பலூன் மேல பறந்து போற மாதிரியே தெரியும். ஹீரோவும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஹீரோனி அப்படியே மூச்சு இழுத்து விடுவாங்க. அவங்களுக்கு சில ஆக்சிஜன்லாம் வைப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை சந்திக்க வரேன். Till then, bye bye.